ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு, 7 கேது, விரயத்தில் சனீஸ்வரன், அதாவது 7.5 சனீஸ்வரனுடைய ஆரம்ப கட்டம், சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து குரு பகவான் என்ன பண்ணாருன்னா, இப்போ இத்தனை நாள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்தனிங்கில் இருந்தவர், 2ல் இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்தவர் 3வது இடத்துக்கு போயிடுறார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7, 9, 11 பார்க்குறார். இப்போ இது நல்ல நிலையா அப்படின்னு கேட்டால் நல்ல நிலை தான். 3க்கு போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கெடுப்பார். அவர் உட்கார்றார், அந்த இடத்த கெடுத்துருவார். அல்லையும் அவருக்கு பிடிக்காத ஒரு வீட்டில் போய் உட்கார்றார். உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது நீங்களே போய் உங்களுக்கு பிடிக்காத வீட்டில் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இப்போ குரு பகவான் போய் உட்கார்றார். இருந்தாலும் பிடிக்குது பிடிக்கல, அவரோட வேலையை அவர் செய்வார். அது நல்லது செய்யணுமா செய்கிறார், உங்களுக்கு படிப்பினையை கொடுக்கணுமா கொடுப்பார். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறார். அதுதான் இங்கே மெயின். இப்போ உங்களுக்கு கையில் பைசா இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு. உங்களுடைய 7வது வீட்டை பார்க்குறாரு. 3ல் உட்கார்றாரு, 7வது வீட்டை பார்க்குறாரு. முயற்சியில் நீங்கள் ரொம்ப கவனமாக தெளிவாக ஒரு பிளான் பண்ணி இதுதான் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி போகும் பொழுது நிச்சயமாக 7 அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையும். என்ன ஆனாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மட்டும் ஒத்துக்காதீங்க, பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. உபயராசிக்காரர்கள் செய்யாதீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு செட் ஆகாது. பட் உங்களுக்கு லைஃப் அப்படின்றது இவர் பார்க்குறதுனால நல்ல லைஃபாக மாறும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி 9ஆம் இடமாகிய உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நிறைய பலன்கள் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். தெய்வ அருள் உங்களை தேடி வருது. அப்படி தேடி வரும்பொழுது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும். ஏன்னா 11 பார்க்குறாரு. 11 என்பது ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடம். அதை அவர் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நல்லபடியாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா குரு அதை நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார். இங்கே எல்லாமே உங்களுக்கு குரு தான், எல்லாரையும் தாண்டி குரு தான் உங்களுக்கு. அதனால தான் இந்த மீனத்திற்கு அதிபதியானவர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர், உங்களை எல்லா விதத்துலேயும் பாதுகாக்கக்கூடியவர் குரு. அப்படின்றதுனால தான் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த தனுசு மீன ராசிக்காரர்கள் பொதுவாக குரு வழிபாடு நிறைய செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வழிபாடுகளை முன்னெடுத்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நிறைய வழிபாடுகள், நிறைய குரு மகான்களை தரிசனம் பண்ணுறதுன்னு போனீங்க அப்படின்னா 7, 9, 11 உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா படிப்பினைகளோடு இருக்கும். 3ல் உட்கார்றவர் சும்மா இருப்பாரா? உங்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு செக் பாயிண்ட் வைப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்ப்பார். அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் தான் சரணாகதி. எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடணும். போய் குரு காலில் விழுந்துருங்க, குருவை வழிபாடு பண்ணுங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. காசு வரும், பிரச்சனை இல்லை. காசு மட்டுமே பிரச்சனைன்றது கிடையாதுங்க. அதை தாண்டின பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கும், பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனால் இப்போ குரு பார்க்குறதுனால சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் இணைவீர்கள். இதுதான் இங்கே கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 தெய்வ அருள் ஸ்தானம், அப்பாவுடைய இடம். அப்பாவோட இருக்கக்கூடியவர்களோட நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக போங்க, வாய் விடாதீங்க. ஏன்னா இந்த மீன ராசிக்காரர்கள்லாம் அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே தான் குரு, சனீஸ்வரன், புதன் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வாய் வார்த்தையை விட்டுருவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. உங்களுக்கு வாய் சும்மா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒன்று வாய் பேசிடுவீங்க, கெட்டு போயிடும். ஏன் அப்படின்னா 6 சூரியன், உங்களுக்கு சிம்மம், கெட்டு போயிடும். அப்போ நம்மளோட 9 கெடுத்துக்க கூடாது. அப்பாவுடைய அருளாசியும் வேண்டும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அப்பாவை தான் பார்க்குறாரு குரு. அதே போல் இன்னொன்று, தெய்வ அருள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ யாத்திரைகள் போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யாத்திரைகள் போங்க. 2 நாள் லீவ் வருதா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்துருங்க. அது குரு சன்னதியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
ஒருவேளை அது வந்து ஒரு சித்தனுடைய ஜீவ சமாதினா இன்னும் ப்ளஸ். உங்களுக்கு போய் உட்காருங்க, நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். தேடி தேடி போங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய தேடுதல்களை விரிவுபடுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். அதுதான் அந்த 11. அந்த 11 லாபஸ்தானம். வெறும் பணம் மட்டுமே அந்த 11ல் வராதுங்க. எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய வினைகளின் நற்பலன்கள் அந்த 11ல் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக 11 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 11 சப்போர்ட் பண்ணினாலே போதும். 12ல் இருக்கக்கூடிய விரய சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய அத்தனை விரயங்களும் உங்களால் சமாளிச்சுட்டு போகக்கூடிய நிலையில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். இது ஒன்று தான் மீன ராசிக்காரர்கள் பண்ணணும். அதனால் உங்களுடைய வழிபாடுகளை ஜாஸ்தி பண்ணுங்க. தெய்வ அருளால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுனாலே போதும். கண்டிப்பாக தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய படிப்பினைகளை குரு தருவார். என் வீடு நான் என்ன படிப்பினை கொடுக்கணும்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால் நீங்கள் என்ன செய்யணுமோ, நீங்கள் என்ன முயற்சியை முன்னெடுத்து வைக்கணுமோ அதை பண்ணீங்க அப்படின்னா குருவின் அருளாசியால் உங்கள் வாழ்க்கை என்றென்றும் வளமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மராகு 7 கேது. குரு பார்க்குறாரு 7, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிரும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, ஓகே. ஆனால் ஜென்ம ராகு 12ல் சனீஸ்வரன் 3ல் போய் உட்காந்துட்டார். குரு பகவான் ராசி அதிபதி வர போய் 3ல் உட்காந்துட்டாரு. என்ன செய்யலாம்? வழிபாடு செய்யணுன்றாங்க. என்ன பண்ணணும்? குரு வழிபாடு பண்ணுங்க. மந்த்ராலயம் போங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது எங்கெல்லாம் குருஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாமே போங்க. எங்கெல்லாம் மகான்களுடைய சன்னிதானங்கள் இருக்கோ அங்கெல்லாமே போங்க. மகா பெரியவாளோட அதிஷ்டானம் போங்க. நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. சனி சிங்காப்பூர் போயிட்டு வாங்க. சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ குருஸ்தலங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய குருஸ்தலங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே போங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் நன்மைகளை அள்ளி தருவார். ஒன்றே 9 பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வேற எதுவுமே உங்களை வந்து இங்கே சேவ் பண்ணாதுங்க. எப்பயுமே சரி, எல்லாருக்குமே சரி, தெய்வ வழிபாடு, ஆன்மீகம் இது மட்டும்தான் எல்லாரையுமே கையெடுத்து காப்பாற்றும். இல்லை அப்படின்னா கைவிட்டுருச்சுன்னா நீங்கள் இருப்பதே பார்க்கடல் தான். கடலுக்குள்ளே போய் விழுந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அதனால் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குரு ஸ்தலங்களுக்கு போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குருமார்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குருமார்களை சந்திங்க. வியாழக்கிழமையில் குரு கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. 2 விளக்கு போட்டுட்டு வாங்க. அதே போல் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதனைகளை செய்யக்கூடிய பயிற்சியாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.